சென்னை கோயம்பேட்டில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட நெல் கொள்முதல் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விநியோகம் குறித்து அதிகாரிகளோடு அமைச்சர் வெங்கடரமணன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். வினோத், விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னை கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தலைமை அலுவலகம் அங்கு அமைந்துள்ளது. அந்த அலுவலகத்தில் அமைச்சராக பொறுப்பேற்ற உடன் முதல் முறையாக இத்துறை தலைவரும் நிர்வாக இயக்குநருமான உமாநாத்துடன் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் சற்று முன்னதாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆய்வு கூட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நேரடி கொள்முதல், அதே போல் சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட என்னென்ன உணவுப் பொருட்கள் நேரடியாக கொள்முதல் செய்யப்படுகிறது, அதில் எந்த அளவு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் முழுமையாக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் சற்று முன்னதாக கேட்டறிந்து வருகிறார். அதன் பின்னராக அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், டெல்டா மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் உணவுக் கூடங்கள் அமைந்துள்ளது, அங்கு இருக்கக்கூடிய சேமித்து வைக்கக்கூடிய குடோன்கள் பாதுகாப்பாக உள்ளன, அதே போல மற்ற இடங்களுக்கு எந்த மாதிரி உணவுப் பொருட்கள் சப்ளை செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் சற்று முன்னதாக துறை தலைவரும் நிர்வாக இயக்குநருமான உமாநாத் மற்றும் IAS அதிகாரி உட்பட பலர் கலந்து கொண்டுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு விவரங்களை கேட்டறிவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகள், என்ன விதமான தமிழகத்தில் இந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது என்பதையெல்லாம் ஆய்வு மேற்கொண்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக எதிர்கொள்ள இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் என்னென்ன விஷயங்களை மிக சிறப்பாக செய்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வேண்டும், அதே போல் தன்னுடைய வேலை தொடர்ந்து நடைபெறுவதற்கு இந்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு மட்டுமல்லாமல் அங்கு என்னென்ன உணவு கிடங்குகள் அமைந்துள்ளன, அந்த கிடங்குகள் பாதுகாப்பாக எவ்வாறு மேம்படுத்தப்பட்டு இருக்கிறது, மேலும் இது ஏதேனும் இடர்பாடுகளோ அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த நேரடி கொள்முதல், அதாவது டெல்டா மாவட்ட விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக தரக்கூடிய நெல் மற்றும் அதே போன்று பாமாயில், அதே போன்று சர்க்கரை, அது மட்டுமல்லாமல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.